என்ன நான் பாவத்தை செய்தேன் இறைவா. இந்த பூமியை விடுத்து என்னை இழக்க வைத்து விட்டாயே இறைவா. தெய்வமே, கருணைக்கடலே, கார்மேக மன்னா, இன்னும் சில காலம் இந்த பூமியை என்னை வாழ வைக்க கூடாதா? யானும் என் தம்பி சுக்ரீவனா மனக்குரோதத்தினால் போர் செய்கிற போது ஒருவருக்கொருவர் பகை கொண்டு போர் செய்திருக்கின்றேன். இந்த வாளியின் மீதா பானம் பட்டிருக்கிறது. என்னையா பாவத்தை செய்தேன்? இந்த புகை விடுத்தனை எடுத்தா என்னை கொல்ல வேண்டும் என்றால் சாதாரணமானவர்களா முடியாது. ஏனென்றால் நான் பெற்ற வரங்களாகப்பட்டது அப்படிப்பட்ட வரம். என்னென்ன வரங்கள் பெற்றிருக்கின்றேன். யாரையா எனக்கு எதிரி? தேவர்கள், மூவர்கள், நவநாத சித்தர்கள், அஷ்டவசுக்கள் யாவரும் எனக்கு எதிரியா? யாதான் எனக்கு எதிரி? முக்கோடி தேவர்கள், 46 ரிஷிஷர், கென்னரர், கெம்புரர், கிருடகாந்தர், நவநாத சித்தர், அஷ்டவசுக்கள் என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களும் எனக்கு எதிரியா? அப்பேற்பட்ட தேவேந்திரன் எனக்கு என்ன எதிரியா? சூரியனாகப்பட்டவன் எனக்கு என்ன எதிரியா? என்னை மடிக்க வேண்டும் என்றால் பலவிதமான சூற்றங்கள் இருக்கின்றது. என் மீது வானத்தை தொடுத்தவன் நரனாக இருக்க முடியாது. என்னை இறக்க வைத்தவன் எந்த எதிராளி மனது வைத்தாலும் என்னை இறக்க வைத்திருக்க முடியாது. ஐயா, எந்த காரணத்திற்காக நீ இருக்கின்றாய்? எதற்காக இருந்தாய்? அப்படி என்று பல தேவர்கள் எல்லாம் என்னை கேள்வி கேட்பார்களே, நான் இதற்கு என்ன பதில் உரைக்க வேண்டும்? என்னுடைய சூட்சமும் யாராகிலும் ஒருவருக்கு தெரியுமா? அந்த மரம் 7 தலைப்பட்ட காரணம். என்னை காவந்து செய்யக்கூடிய மரமாகப்பட்டது என்ன மரம் என்று உங்களுக்கு தெரியுமா? மகாதேவன் என்று சொல்லக்கூடிய சங்கரன், சர்வேஸ்வரன், சதாசிவன், இமோபர்வத ராஜகுமாரி தாசன் மேனிதனாய் பிரகாசிக்கப்பட்ட சிவபெருமானே மௌனம் சாதிக்க வேண்டும். இந்த வாலியை வதை செய்ய வேண்டும் என்றால் மரம் 7 கொலைப்பட்ட காரணம் மகாதேவனாலே ஆகாத காரியம்.
மகாதேவனாலே ஆகாத காரியத்தை பெற்றவன் இந்த வாலி. இந்த வீரவாளியை வீழ்த்தி அவன் அது என்ன காரணம் என்றால், நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உயிர் சோதனை நான் செய்து கொண்டிருப்பேன். நான் படுத்து உறங்கும் பொழுது மராமரம் என்று சொல்லக்கூடியது 7 மராமரங்கள். 7 மராமரம்னா 10க்கு 10 அடி அப்படி சுத்தி இருந்தாலும் அது எப்படியாவது வளைச்சு விடலாம். ஆனால் 10 காணி விஸ்திரம் உள்ளமாக வட்ட வடிவமாகத்தானே இந்த 7 மராமரங்களும் அமைந்திருக்கும். அதை சுற்றி ஒரு நாகமாகப்பட்டது சூழ்ந்திருக்கும். அந்த நேரத்திலே நான் படுத்து உறங்கும் பொழுது என் தோளில் வலிமை கொண்டு இந்த நாகத்தோடும் இந்த மராமரங்கள் என்று சொல்லக்கூடிய 7 மரத்தோடும் நான் மேலே எழும்புவேன். எழும்பும் போது அந்த மராமரத்திலே ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலையாகப்பட்டது கீழே விழுந்து விட்டால் என் உயிருக்கு ஈனம் அப்படி என்று உணர்ந்து கொள்வேன். ஆனால் இன்றைய தினத்திலே அந்த பரிசோதனை செய்வதற்கு முன்னமாகத்தானே என் மீது பானத்தை விடுத்திருக்கின்றாரே இறைவா. 10 திங்கள் 300 நாட்கள் செப்பான கருவிலே என சுமந்து பூரண உருவாகி பயிருளே விடுத்து பாலுருளே உதிக்கின்ற மரண வேதனைக்கு மேலாக விளங்கக்கூடிய என்ற பொழுதில் வருவக்கன் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்வார்களே, அப்பேற்பட்ட தாயின் கருணை இல்லையா எனக்கு? மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணுற்றான் பொன் என்று சொல்வார்களே, அந்த பான்மைக்கிணங்க என் தந்தையினுடைய கருணை இல்லை ஐயா. என்ன ஆச்சரியமாக இருக்கக்கூடும். அது நீலகண்டு நெடும் துளமோ வன்றனி கொன்று வயலோ நாமவென்ற மற்ற படைகளோ நடுவில் ஓமெனும்படி பொன்றுவே யாதன புகழ்வே. ஆயிரம் பணமடி தரித்த நாதி தேடன் பேரில் பள்ளி கொண்டும் கருட வாகனமும் தங்கு சக்கரமும் சூழ புடைசூழதற்காக லட்சுமி தேவியும் சீதா பிராட்டியும் ஒரு மனதாகத்தானே சூழ்ந்திருக்கும் சமயத்திலே கிண்ணரர் கிம்புரர் கிடகாந்த நவநாசித்தர் அஷ்டவசுக்கள் என்று சொல்லக்கூடிய கோலாகலமான நவமன மேனியும் மரகத மேனி குண்டலமும் இளங்க மொத்த சாந்தத்தோடு ஸ்ரீ வைகுண்டமே என்ற நகரில் வாதம் செய்து வரக்கூடிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய பகவானை ஒரு காலத்திலே இறைவா அயோத்தி மாவரி பட்டணத்தை தகத்தோடும் பரிபாலம் செய்து வரான் என்ற இந்திர தூய்மை பாண்டிய மன்னனாகப்பட்டவன் அந்த பகவானை உள்ளன்போடு துதி செய்து கொண்டிருக்கவும் அந்த நேரத்திலே வழியின் மார்க்கமாகத்தானே பொதிகமாமலையிலே வாதம் செய்து வரக்கூடிய அகத்தியமா மகமணிவராகப்பட்ட வழியின் மார்க்கமாக வரவும் அந்த நேரத்திலே பாண்டிய மன்னன் பகவானை உள்ளன்போடு துதி செய்து கொண்டிருக்கவும் அகத்தியராகப்பட்டவர் பார்த்து, ஏ பாண்டிய மன்னா, நான் வருகிற வரியந்தும் என்னை மதியாமல் இருந்த காரணத்தினால் நீ மதம் கொண்ட யானையாக பிறக்க கடவுது என்று சாபத்தை கொடுத்தார். இந்த சாபத்தை பெற்ற பாண்டிய மன்னனாகப்பட்டவன் ஐயா என் நிலை அறியாமல் இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே ஐயா, இந்த சாபமாகப்பட்டது எனக்கு எப்பொழுது தீரும் என்று கூறவும், ஏ பாண்டிய மன்னா, நீ எந்த ஆண்டவனை உள்ளன்போடு துதி செய்தாயோ
அந்த ஆண்டவனால் உன்னுடைய குறியாகப்பட்டது தீரக்கடவது என்று உரைக்கவும் மறுபடியும் இருக்கும்படியான கஞ்சமா மடு என்று சொல்லக்கூடிய மடுவிலே ஏழ பகவானாகப்பட்டவர் தினந்தோறும் நீராடுவார். அப்பேற்பட்ட மடுவிலே ஆகாய கந்தர்வர்கள் பல பேர்கள் ஓடோடி வந்து சிலேடையாகத்தானே காலை பிடித்து இழுக்கவும் இதை அறிந்து வேட பகவானாகப்பட்டவர் ஏ கந்தர்வ மன்னா, எப்பொழுது என்னை பங்கம் செய்தாயோ இனி முதல் கொண்டு இந்த மடுவிலே கரா என்று சொல்லக்கூடிய முதலையாக உலக கடவுள் என்று தாபத்தை கொடுத்தார். ஒரு காலத்திலே இருக்கும்படியான பாண்டிய மன்னன் என்று சொல்லக்கூடிய யானையாகப்பட்ட அந்த மடுவுக்கு நீர் இருந்த வரவும் அப்பொழுது அந்த மடுவிலே இருக்கும்படியான கரா என்று சொல்லக்கூடிய முதலையாகப்பட்டது அந்த யானையின் பற்றி தப்பிப்பதற்கு யாரும் ஒருவரும் இல்லையே, என் அவயத்தை தீர்ப்பதற்கு என்று கதரும் பொழுது இறைவா ஆதியிலே வந்த மூலம் எதுவோ என்னை காக்க ஒரு தெய்வம் இல்லையா அப்படி என்று கதறவும் அப்பொழுது பகவானாகப்பட்டவர் என்ன செய்கின்றார்? பங்கைய திருவை பங்கைய திருவை பாரால் பணிமுடி நிலை தேடால் சங்கு சக்கரம் என்றால் தன்னடி வணங்கி நிற்கும். அவர் இங்கே கருணாரர் ஈபத்தை காக்க வென்று கங்கையை தரித்த பாத சாரதியாக சென்றார். மேற்பட்ட பாண்டிய மன்னனை காக்க வேண்டும் என்று பகவானாகப்பட்டவர் யாது தந்திரம் செய்கின்றார். பங்கைய திருவைப்பாரால் தன்னுடைய தேவி என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவியாகப்பட்டது தன்னுடைய மார்பிலே இருக்கிறதோ இல்லையோ என்று அறியாமலும் அதுதான் தெய்வம் என்று சொல்லக்கூடியது. தெய்வம் நினைத்தால் எந்த காரணத்தையும் நாம் சாதித்து விடலாம். தெய்வ பக்தி மிக மிக முக்கியமானது. அப்பேற்பட்ட பகவான் இந்த பாண்டிய மன்னனை காக்க தன்னுடைய தேவி லட்சுமி தேவியாகப்பட்ட மார்பிலே இருக்கிறதோ இல்லையோ என்று அறியாமலும் பங்கைய திருவைப்பாரால் பனிமுடி நீள தேடால் தன்னுடைய நீளாகப்பட்டு தன் கூட வருகிறதோ இல்லையோ என்று அறியாமலும் பங்கைய திருவைப்பாரால் பனிமுடி நீள தேடால் சங்கு சக்கரமும் என்றால் தன்னடி வணங்கி நிற்கும். கரங்களிலே சங்கு சக்கரம் இருக்கிறதா என்று அறியாமலும் தன்னடி வணங்கி நிற்கும். இங்கிருந்த கருட நேரார் ஈபத்தை காக்க என்று பகவானாகப்பட்டவர் ஏறக்கூடிய வாகனம் கருட வாகனம். இந்த கருட வாகனத்தின் மீது நாம் வருகின்றோமோ இல்லையோ என்று அறியாமலும் ஆபத்தை காக்க பாத சாரதியாக சென்றாரே அப்பேற்பட்ட பகவானாகப்பட்டவர் அந்த கரா என்று சொல்லக்கூடிய முதலையை கொன்று இந்த யானையை காத்தருளினார். அப்படிப்பட்ட பகவானுடைய திருக்கரத்தில் ஏன் அந்த பகவானுடைய சங்கு சக்கரமாகப்பட்டது என் மார்பை துளைக்க வேண்டும்? அவர் பூர்வத்திலே சலேந்திராசுரன் பேரில் ஏவிய சக்கரம் ஆயிற்று என் பேரில் படலாமா? அவர் அசுரன் அல்லவா? நான் குரங்கணத்துக்கெல்லாம் அரசன் அல்லவா? என் மீது என் பாலத்தை விடுகின்றார் இறைவா. நீலகண்டன் நெடும் சூலமோ நீலகண்டன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதமா இருக்கக்கூடுமா? ஏன் சூலாயுதம் என்னை வதைக்க வேண்டும்? அப்பேற்பட்ட சூலாயுதம் அந்த சிவபெருமானுக்கு எப்படி கிடைத்தது? ஒரு காலத்திலே தாருகாவன ரிஷிகள் எல்லாம் அவிச்சார வேள்வி செய்தார்கள். அந்த அவிச்சார வேள்வியிலே ஒரு திரிசூலம் ஒன்று நியமித்து சிவபெருமானையே அழிக்க துணிந்தார்கள் தாருகாவன ரிஷிகள். சாதாரணமான விஷயம் இல்லை. சிவபெருமானை அழிக்க முடியுமா? சிவபெருமானை அழிக்க துணிந்தார்கள் தாருகாவன ரிஷிகள். இந்த திரிசூலமாகப்பட்டது சிவபெருமானை தாக்குவதற்கு செல்கிறது. பார்த்தார் தன்னுடைய மகிமையினால் பக்தியின் தன்மையாலே திரிசூலத்தை பிடித்து தனதுக்கு ஆயுதமாக வைத்துக் கொண்டார். புலியை விடுத்தார்கள், மானை விடுத்தார்கள், அத்தனையும் ஆயுதமாக வைத்துக் கொண்டார் சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திரிசூலமா என்று பார்த்தால் இதுவும் இருக்கக்கூடாது. இதை நான் நிராகரிக்கின்றேன். இதுவும் இருக்காது. ஆமிதான் கோலோ வன்றி குன்று வயலோ ஆமிதான் கோலோ வன்றி குன்று வயலோ என்று சொல்லக்கூடிய முன்னும் ஒரு காலத்திலே இருக்கும்படியான சிவபெருமான் நெற்றி வேர்விலே முருகப்பெருமான் பிறந்தாரே. அப்பேற்பட்ட முருகப்பெருமான் கரத்திலே இருக்கக்கூடியது வேலாயுதம். வேலாயுதம் அப்பேற்பட்ட வேலாயுதம் எங்கிருந்து கிடைத்தது? பராசக்தியினுடைய தத்துவத்திலே இருக்கும்படியான அதர்மத்தை அழிக்க வேண்டி பராசக்தியாகப்பட்டது கொடுத்த உமா மகேஸ்வரி கொடுத்த வேலாயுதம். அந்த வேலாயுதமா என்று பார்த்தால் அந்த வேலாயுதம் இருக்கப்படாது. ஏன் என் மீது இந்த வேலாயுதம் பாய்ந்திருக்கிறது? அதுவும் கிடையாது. நாமவேந்திரன் வச்சிர படைகளோ நடுவில் நாம இந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய வச்சிராயுதமாக இருக்கக்கூடுமா? ஏன் வச்சிராயுதம் என் மார்பை துளைக்கக்கூடும்? அந்த இந்திரன் தானே எனக்கு தகப்பன். அந்த வச்சிராயுதமும் கிடையாது. அப்படி இருக்க என் மீது இந்த பானத்தை விடுத்தானே இறைவா. என் மீது பானத்தை விடுத்தால் இந்த
பானத்திலே லிகிதம் இல்லாமல் யாரும் எடுக்க முடியாது. இதிலே ஒரு லிகிதமாகப்பட்டது இருக்கக்கூடும். இந்த லிகிதத்தை பார்த்தால் யார் என் மீது பானத்தை விடுத்தால் என்று அறிந்து கொள்ளலாம். யார் என்று பார்ப்போமா? அம்மையே எவர்க்கு ஒட்டா தனி பெரும் பலத்தை தானே. அது இம்மையே மறுமை நோய்கள் அறுமையாதல். இம்மையே மறுமை நோய்கள் என் மீது பானத்தை விடுத்தவர் ராமரா? இந்த லிகிதத்திலே ராமர் என்று உரைக்கின்றது. எங்கிருக்கின்றார் ராமர்? எங்கிருக்கின்றார் ராமர்? ராமா! ஏ ராமா! ஏ ராமா! ராமா! வா நரில் வா வா. ராமனா? ரகுநாயகனை நேரடியாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேனே தவிர என் கண்ணினால் உற்று நோக்கி பார்த்தது கூட கிடையாது ஐயா. நீர் என் எதிரில் நிற்கின்றாயா? உன்னை பார்ப்பதற்கு சில நேரம் என் விழியை திறக்க வைக்க மாட்டாயா? வைக்க வேண்டுமா? இப்பொழுதே நான் உன்னை அருள் தருகின்றேன். இதோ இதோ இதோ. ஏன் எந்த மதி குலைந்தாய்?
என் மீது பானத்தை விடுத்தார். உன்னுடைய மதியாகப்பட்டது குழந்து விட்டதா ராமா? நான் என்ன பாவத்தை செய்தேனே ராமா? இப்பொழுதுதான் தெரிகிறது. ராமன் என்றால் ஒரு தெய்வ சிந்தனை வாய்ந்தவர், தெய்வமாக இருப்பார் என்று நான் நினைத்துக் கொண்டது தவறா ராமா? நான் நினைத்த நினைப்பாகப்பட்டது வீண் போய்விட்டதா ராமா? சாதாரண ஒரு மனிதனாக இருக்கக்கூடுமோ? ஒரு காலம் இருக்காது. இந்த வாலியை வதைத்திருக்கிறார் என்றால் அவர் சாமானியமான ஆளாக இருக்க முடியாது. விசாரித்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, நான் செய்த நற்செயல்களை எல்லாம் மறந்து என் மீது பானத்தை விடுத்திருக்கின்றாயே. உன்னுடைய தந்தையார் தசரத சக்கரவர்த்தி அனைத்தையும் அறிந்தவன் நானே. உன்னுடைய தாயார் யார்? தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கும் மகனாக பிறந்து பலவிதமான அயோத்தி மாபுரி தானே உன்னுடைய பட்டணம். எப்படி இந்த குரங்குக்கு தெரியுதுன்னு கேக்குறியா? அனைத்தையும் அறியப்பட்டவன். நானும் சாதாரணமான ஆளு கிடையாது. அப்படி இருக்க அப்பேற்பட்ட கோட்டை கொந்தளங்கள் என்று சொல்லக்கூடிய அரண்மனையை விடுத்து இந்த காட்டிற்கு வந்திருக்கின்றாய். யாருடைய தயவினால் தெரியுமா? அதுவும் நான் அறியப்பட்டவன். உன்னுடைய சிறிய தாய் என்று சொல்லக்கூடிய கைகேயனுடைய சொல் கேட்டுதானே நீ வந்தவுடனே அங்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? உனக்கு தெரியாதா? தந்தைக்கு கொள்ளி நீ தானன்று வைக்காமல் உனக்கு ஏன் பாக்கியம் கிடைக்காத போச்சு? தந்தைக்கு கொள்ளி நீ தானன்று வைக்காமல் உன்னுடைய விதியின் கலாச்சாரமாகப்பட்டது. அவரவர் தம தமங் அறிவறி வக வகை அவரவர் இறை அவரவர் என உடையடைவர்கள் விதி அவரவர் விதி வழி அடைய நின்றனரே என்று சொல்லும்படியான தத்துவத்திற்கு யார் யார் எதை எதை அனுபவிக்க வந்தோமோ அவரவர் அதை எதை அனுபவிக்கத்தானே இறுதி வரை சென்று கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய காலம். உன்னை சொல்லி குற்றமல்லை, என்ன சொல்லி குற்றமில்லை. ஒருவருடைய உயிராகப்பட்டது எப்பொழுது பிரிய வேண்டுமோ அப்போது பிரிந்துவிடும். இது சிவபெருமான் ஒருவரே எழுதி வைத்த விதியாகப்பட்டது. அதன் முறை நடக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, உங்க அப்பாவுக்கு மகனாக முதல் பிள்ளையாக பிறந்து கொல்லி வைக்கிறது கூட உதவி இல்லாத வந்திருக்கிறீர் ராமா. அதனால் மதிவிழந்து என் மீது பானத்தை விட்டா. எதற்காக கொல்லி வைக்கிறது தெரியுமா? ஏற்கன காலத்திலே உன்னுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய தசரத சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன் 1000 யானைகளை கொன்று அசுமேகம் செய்ய வேண்டும் அப்படி என்று 1000 யானைகளை கொல்லுகிறேன் அப்படி என்று தவம் செய்து கொண்டிருந்தால் 999 யானைகளை கொன்று விட்டான் உன்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்தி. 1000 யானையை கணக்காக 1000 யானையை கொள்ள வேண்டும் அப்படி என்று இவன் தேடிக்கொண்டு வரும்பொழுது அந்த நேரத்திலே பாவி என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? பிராமண குலத்திலே பிறந்த 2 வயோதிகர்கள், அவர்களுக்கு ஒரு பிள்ளை. அந்த பிராமண வயோதிகருக்கு 2 கண்களும் தெரியாது. அந்த பிள்ளையினுடைய பெயர் சரவன். அப்பேற்பட்ட சரவன் என்று சொல்லக்கூடிய கண் தெரியாத தாயும் தந்தையும் காவடி கட்டிக்கொண்டு அந்த காவடியிலே ஒரு புறமும் தன் தந்தையும் மறுபுறமும் ஒரு தாயையும் அமர வைத்து காவடியிலே தூக்கி சென்று பலவிதமான சேத்திரங்கள் எல்லாம் காட்டி வந்தானாம். அப்பொழுது கானகத்தின் மார்க்கமாக வரும் பொழுது இவர்களுக்கு தாகவிடா ஏற்பட்டு விட்டது. இந்த தாகவிடா தீர்க்க வேண்டும் என்று ஒரு ஆல விருட்சத்தின் மரத்திலே அமர்த்தி வைத்துவிட்டு வழியிலே இருக்கும்படியான ஒரு தடாகத்திலே கையிலே இருக்கும்படியான குடுவிலே நீர் அருந்தும் போது இந்த நீராகப்பட்ட இந்த குடுவிலே குடுகுடு என்று நடந்ததாம். இந்த சத்தத்தை மறைந்திருந்து பார்த்தான் உனது தந்தை தசரத சக்கரவர்த்தி. மறைந்திருந்து பார்த்து இந்த மடுவிலே யானைதான் நீர் அருந்துகிறது அப்படி என்று மறைந்திருந்து அன்று கனையை விடுத்தவன். இன்று நீ மறைந்திருந்து கனையை விடுத்தவன். அப்படி தசரத சக்கரவர்த்தி ஆகப்பட்டவர் மனம் அதை மறைந்திருந்து கனையை விடுத்து ஐயோ என் உயிரை வதை செய்து விட்டானே அப்படி என்று அந்த சரவன் என்று பிள்ளை துதித்து இறக்கவும் அந்த
நேரத்திலே ஓடி வந்து நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கூறவும் இங்கு உன்னுடைய மானமாகப்பட்டது என்னுடைய உயிராகப்பட்டது பிரிந்திருக்கிறது. அங்கு நீர் கிடைக்காமல் என்னுடைய தாய் தந்தை இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால வேண்டி நான் என்ன செய்வேன் என்று புலம்பவும் தசரத சக்கரவர்த்தி இந்த பிள்ளையும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட வரான். அந்த பிராமணர்கள் கண் தெரியாமல் தன்னுடைய பிள்ளை நடந்து வருவனுடைய செய்கை தெரிந்து இவன் யாரோ வருகிறான், நீ யார் என்று கேட்கவும் உன்னுடைய பிள்ளையை நான் கொன்று விட்டேன் அப்படி என்று தசரத சக்கரவர்த்தி அடப்பாவி எள்ளும் தண்ணி நீர் இறைக்கும் ஒரே ஒரு பிள்ளை வைத்திருந்தேனே, இந்த பிள்ளையை நீ இறக்க வைத்து விட்டாயடா சதிகாரா. உன்னுடைய மூத்த பிள்ளை அவனுக்கு எத்தனை பிள்ளை இருந்த போதிலும் உன்னுடைய முதல் பிள்ளை உனக்கு கொல்லி வைக்க உதவாததாக அப்படி என்று சாபத்தை விடுத்தார் அந்த பிராமணர்கள். அந்த சாபத்தின் பிரகாரம் உனக்கு கொல்லி வைக்க தகுதி இல்லாமல் போய்விட்டார். அது போகட்டும். இன்றைய தினத்திலே என் மீது பானத்தை விடுத்திருக்கின்றாயே கண்ணுற்ற ராமனீலே கார்மிகள் கவலம் மூத்து புண்ணுற்று நயதோரித்து பொரிய செய்தார். மண்ணுற்று வரையிலேந்தி வந்தனை போலுமாலே என்னுக்காய் என் செய்தாய் இதென்னை எம்பிடா. உன்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் ஏற்கனவே இருக்கும்படியான செய்யுளிலே என்ன உரைக்கப்படுகிறது? மும்மைசால் உலகமெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும். மூல மந்திரம் என்று சொல்லக்கூடியது ராம மந்திரம் சொல்லுவாங்க. மும்மைசால் உலகமெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும். தம்மையே எவர்க்கும் மட்டா தனி பெரும் பதத்தை தானே. ராமபதியை யார் ஒருவன் அடைகின்றார்களே அவருக்கு எந்த விதமான தீங்கு நடக்காது சொல்லுவாங்க. இம்மையே மறுமை நோய்கள் மருந்தென்னும் ராமன் என்னும். உடம்பு சரியில்லைன்னா கூட ஆஸ்பத்திரிக்கு போகாத முன்னாடியே ராமா ராமா என்று கதறினால் அந்த வியாதியாகப்பட்டது குணமாகி விடுவான் ராம மந்திரம். இம்மையே மறுமை நோய்கள் ராமன் என்னும் மருந்தென்னும். செம்மை சேர் ராமன் தன்னை இந்த கண்களால் நான் பார்த்த பாரு அப்பே நான் ஒரு பாக்கியசாலி ஆகிவிட்டேன். அதனால வேண்டி எந்த காரணத்தை கொண்டு என் மீது பானத்தை விடுத்திருக்கின்றார்? ஒரு தப்பு செய்யவில்லையா? யான் அறிந்த மனதிற்கு நான் இதுவரையிலும் ஒரு தப்பு கூட செய்யவில்லை ராமா. எதற்காக பானம் விடுத்தார்? உண்மையால எந்த தப்பு செய்யவில்லை. என்னுடைய அறிவுக்கு சிந்தனைக்கேற்றவாறு நான் செய்யவில்லை. இருக்கும்படியான தங்கை மனைவி தம்பி மனைவி அதாவது உன் தம்பி மனைவி உமை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை நீ புணர்ந்தால் அல்லவா, அது தவறு கிடையாதா? அது உன் கண்ணுக்கு அது தவறாக தெரியவில்லையா? பச்சையா சொல்ல போனோம்னா மானிடராய் பிறந்த பேர்களே இப்பொழுது பலவிதமான தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம், நாங்கள் எல்லாம் குரங்கினம் அல்லவா ராமா? ஆமா, இந்த குரங்கினத்திற்கெல்லாம் வரைமுறை கிடையாது என்று உனக்கு அறியாதா? அப்படி இருந்த போதிலும் ஒரு அரசன் அல்லவா, அந்த நீதி தெரியாதா? எதற்காக தன்னுடைய தம்பியினுடைய மனையை நான் பிறந்தேன் என்றால் உன்னுடைய அறிவு சிந்தனை எல்லாம் எங்கு தடுமாறி இருக்கிறது? அதித்தன் கூலத்தில் வந்து நீயும் அத்தன் கூலத்தில் வந்து அத்தன் கூலத்தில் வந்து நரகனத்திலிருந்து நீ அருமதியை பணப்பென்று அந்த பெருமையும் போச்சு அருமதியும் கொல்லும் பொழிவும் தர்மமும் போச்சுதையோ. ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரிய குலத்திலே பிறந்து உன்னுடைய தர்ம சிந்தனை எல்லாம் இதையெல்லாம் முற்று நோக்காமல் ஒரே ஒரு காரணத்திற்காக என் தம்பி மனைவியை என்று கூறுகின்றாயே. எதற்காக பணிந்தேன் தெரியுமா? ஏற்கனவே காலத்திலே இருவருமாகத்தான் ஒற்றுமையோடு நாங்கள் ஒற்றுமையாக இருந்த மாதிரி யாருமே இருந்தது கிடையாது. எங்களுக்குள்ளே பகையாகப்பட்டது எப்படி நேர்ந்தது? இருக்கும்படியான துந்துமி ராட்சதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சதனுக்கும் எனக்கும் ஒரு பெண்ணினால் ஒரு பகை. அப்படி பகை ஏற்பட்டு பல வருடங்களாக அந்த துந்துமி ராட்சதனோடு நான் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கவும் அந்த நேரத்திலே துந்துமி ராட்சதனாகப்பட்டன் ஓடி சென்று ஒரு குகையிலே புகுந்து கொள்ளவும் நாங்கள் வானரச்சானைகளோடு நாங்கள் ஓடவும் அந்த நேரத்திலே அந்த குகையினுள்ளே சென்று விடவும்